இது குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஹைஜாக் சம்மந்தப்பட்ட படம் தான். எல்லா ஹைஜாக் படம் மாதிரி இல்லாமல் இது காமெடி ஃபன்னு கடைசியில் ட்விஸ்ட்டு வச்சு பயங்கரமாக முடிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. இப்போ இருக்க ஏர்போர்ட்லலாம் ஸ்கேனிங் சிஸ்டம் பயங்கரமாக வந்துருச்சு. ஆனால் இது வந்து அந்த காலத்தில் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜப்பான் ஏர்போர்ட் தான். அப்படி எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களோட ஃப்ளைட்குள்ளே ஏறுறாங்க. ஜப்பான் ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்ப ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது தான் ஒரு லேடி வந்து கையில் வந்து ஏதோ பெரிய பேக் மாதிரி வச்சிருக்க. அங்கே இருக்க ஏர் ஹோஸ்டரும், மேடம் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, இந்த பேக்கை நான் வைக்கிறதுக்கு உதவி பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவளும் முறைச்சு பார்த்துட்டு, இப்படிலாம் சிரிச்சு பேசினா உனக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடுது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறா. கொஞ்ச நேரத்தில் பரபரப்பாக ஆகுது. கையில் கத்தி கன்னோட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்புறம் ஒருத்த வந்து மைக் வச்சுக்கிட்டு, இப்போ நடந்த இந்த சிரமத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த நாடு எதை நோக்கி தான் போகுதுன்னே தெரியல. அது சரி பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் தான் ரெட் ஆர்மி குழுவோட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து பைலட் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், உடனடியே நார்த் கொரியா போகணும், இல்லைன்னா எல்லாரும் சுட்டு கொன்னூறு. நாட்டோட தொடர்பு இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு எப்படி நாங்கள் போவோம்? அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை நார்த் கொரியாவோட ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதை வச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பைலட் பேச, அவங்க ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. உடனே இன்னொரு பைலட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைம் வந்து ஹைஜாக் பண்ணுங்கன்னு சொல்லிடுவான். அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. பயங்கரமாக அந்த கன்னை வச்சு அடிக்கிறா. அடிச்சுட்டு அவன் இழுத்துட்டு போயிடுறான் இன்னொருத்தன். இப்படி பேசினதுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அடுத்த டைம் உயிரே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். இந்த ஃப்ளைட் வந்து கண்டிப்பாக நார்த் கொரியா போகாது, ஏன்னா அதில் அவ்வளோ ஃபியூல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல இறக்கி ஃபியூல் போட்டால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஹைஜாக் பண்ணவங்களுக்கு தான் எங்கே ஃபியூல் டேங்கோட ரேடார் இருக்குன்னே தெரியல. அப்புறம் அவங்கள ஒத்துக்கிறாங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தின ஜப்பான் கவர்மெண்ட்டும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃப்ளைட் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகும், பின்னாடி இருந்து நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை காட்டிட்டு இருக்க. டேய், இதில் எதிராக பின்னாடி முன்னாடி அப்படின்னு சொல்லி திருப்பி வைக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு இது ஃப்ளைட்டோட இது வெள்ளரிக்காக்கு ரெக்க வச்ச மாதிரி இருக்குன்னு கலாச்சிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் தள்ளு வண்டியில் வந்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கடா, அந்த ஃப்ளைட் வந்து என்னோட குடும்பத்தை சேர்ந்தது தான். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா, எத்தனை ஃப்ளைட் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஹைஜாக் ஆச்சுன்னு தெரிஞ்சா எவனா வந்து என் ஃப்ளைட்டில் ஏறுவானாடா அப்படின்னு சொல்லி வீல் சேரில் இருந்தவனே எந்திரிச்சு வந்து சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கான். ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ளைட் வந்து அங்கே லேண்ட் ஆகிருக்கு. ஒரு ஏர்கிராஃப்ட் மட்டும் வேகமாக முன்னாடி வருது. வந்து என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கேயே நிறுத்திட்டு அந்த பைலட் எகிரிக்குச்சு ஓடி வந்துடுவான். டேய், என்னடா பிளான் இது, எவனை அந்த பிளானை போட்டதுன்னு சொல்லி அந்த முதல்ல இருந்து கேட்குறான். அப்போது நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒருத்த முன்னாடி வருவான் பாருங்க. அவனுக்கு ஒரு அப்பு, என்னடா பிளான் இது, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இந்த ஃப்ளைட்டை மட்டும் எடுக்கல அப்படின்னா எல்லாரையும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே அதை நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் அதுக்கு பதிலாக ஹார்ட் பேஷண்ட், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாத்தையும் நீங்கள் வெளியே ஓடணும் அப்படி சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்கள வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறக்கி விட ஃபியூவெல்லாம் ஃபில் ஆகுது. அடுத்து எப்படி நார்த் கொரியா போகணும் அந்த டீல் தெரியல, அது வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்து கொடுத்துட்டு இது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஹைஜாக்கர்ஸோட ஹெட்டும் அதான் மேப் கிடச்சிருச்சுல, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை வச்சுட்டு எப்படா போகிறது, 4வது குழந்தை புக்கிலேருந்து கிழிச்சிட்டு வந்த மாதிரி இருக்குது, ஃப்ளைட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே ஏர்போர்ட் இருக்குன்னு சொல்லி லொக்கேஷன் இருக்கும், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மேப்பை கொடுத்தவனும் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிடுவான். அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி சவுத் கொரியாவில் தான் கட்டுறாங்க. கோட்டு போட்ட ஒருத்தன் ஒரு சோல்ஜர் போய் பார்த்து, இங்கே பாரு, உனக்கு வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பற்றிலாம் நல்லா தெரியும்ல, உன்னால தான் எனக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அந்த சோல்ஜரும் ராணுவ தளத்துக்கு போகிறான். அவன்கிட்ட இருக்க ஐடியை கொடுத்து உள்ளே போக, பின்னாடி வந்து அவருக்கு வந்து ஐடி இல்லை, ஆனால் அவர் உள்ளே விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அச்சோ என்னோட அவசரம் புரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்களாடா, முட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்பான். அச்சோ அவர் ரொம்ப பாவம், கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்க தரீங்களா அப்படின்னு சொல்லி சோல்ஜர் கேட்பான். பாஸ்வேர்டு அக்செப்டட், எல்லாரும் உள்ளப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுவாடா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே நார்த் கொரியாவில் தான் ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை வச்சு அந்த ஜப்பானோட கவர்மெண்ட் எப்படி கவுக்குறம் பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் இவங்களும் உள்ள பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 40 மைலுக்குள்ளே இருக்கிற ஃப்ளைட்டை அனலைஸ் பண்ண முடியும், ஆனால் அதை தாண்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நம்ம எதாவது பண்ணால் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உனக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்கே கோட் போட்டவனும் 827415 அப்படின்னு சொல்லி ரேடியோவில் சொல்கிறான். உங்களோட லைசன்ஸ் ஓகே ஆகுது, இதுக்கு மேலே 200 மைலுக்குள்ளே இருக்க ஃப்ளைட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் வருது. டே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கன்னை காட்டி அப்படியே அவனை உட்கார வச்சு ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃப்ளைட் வந்து இங்கே தான் போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எல்லையை தாண்டிட்டு இருக்காங்க. ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் போனாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுவாங்கள்ல. அதில் 2 ஜெட்டை வந்து இறக்கி அங்கே பாருங்கள், அவங்கள கண்காணிச்சிட்டே இருங்க, ஏதாவது தப்பு பண்ணால் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நார்த் கொரியா அதிபரும் சொல்லிகிட்டு இருக்கான்.
அந்த ஃப்ளைட்டை சுற்றி 2 போர் விமானம் வந்து நிற்கிது. அச்சோ நம்மளை சுட்டு கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் கதற, இங்கே ஒருத்தர் சோல்ஜர் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இவன் கதற என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனடியே நான் வந்து அதிபர்கிட்ட பேசணும், ஜப்பான் அதிபர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஃபோன் எடுக்கிறான். இன்னொரு சோல்ஜர் வந்து இது அவனுக்கும் தெரியக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவன் மறைக்கிறான். அப்படியே வால்யூம் ஃபுல்லாக ரைஸ் ஆகுது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவன் கரெக்டாக எதுவும் தப்பு பண்ணல அப்படின்றதுனால அந்த 2 போர் விமானமும் அப்படியே தரையிறங்கிறது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எப்படியாவது அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி ஆன் பண்ணுறாங்க. நாடு முழுவதும் 121.5 தான் எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை ஆல்ரெடி நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க அவங்க கூட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு நான் கோட்டு சூட்டு போட்டவன் கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த போர் விமானம் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காது. இனிமேல் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 சைட்லேயும் 121.5 வச்சுருக்காங்க. ஒன்று இந்த சோல்ஜர், இன்னொன்று வந்து நார்த் கொரியன் சோல்ஜர். கரெக்டாக ஜப்பான் ஃப்ளைட்டில் இருக்க பைலட் வந்து எமர்ஜென்சி ஃப்ரீக்வன்சி ஆன் பண்ணால் உடனே இவங்க கனெக்ட் பண்ணி ஆகணும். 2 பேரில் யார் கரெக்டாக அந்த பட்டன் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகும். 2 நாடுக்கு நடுவில் இது பெரிய சண்டை தான் அப்படின்னு சொல்லி கோட்டு போட்டவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு பாலைவனத்தில் 2 நாட்டு சோல்ஜரும் ஆப்போசிட் நின்றுட்டு இருக்காங்க. அந்த கோட்டு போட்டவன் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான். 2 பேர் கன் எடுத்து சுடுறானுங்க. அப்போ அதே இந்த சைடில் அப்படியே பட்டனுக்கு அழுத்துறானுங்க. கரெக்டாக நம்ம நாட்டு சோல்ஜர் இருக்கான்ல அவன் வந்து அழுத்தவும் கரெக்டாக கனெக்ட் ஆயிடுது. அவ்வளோதான், கன்று சுடுது. அந்த இடத்துல நார்த் கொரியாவில் உண்மையிலேயே அந்த சோல்ஜர் சுட்டு கொண்டுறானுங்க. அவன் தான் சரியாக கனெக்ட் பண்ணவே இல்லையே, அதனால சுட்டு கொண்டு முடிச்சிடுறானுங்க. அடுத்து இதுதான் வந்து நார்த் கொரியா, எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சோல்ஜர் வந்து சவுத் கொரியாவோட ஒரு லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறான். அவங்க இங்கே வர்றதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லா லொக்கேஷனையும் சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியா மாதிரி மாற்றிடுறாங்க. ஃப்ளாகை கூட மாற்றி வச்சுட்டு வரவேற்கிறதுக்காக நிறைய சோல்ஜர் நிப்பாட்டி அந்த கோட்டு போட்டவனும் ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி போய் நிற்கிறான். அப்போது அந்த ஃப்ளைட்டு கீழே இறங்குது. ஆனால் இறங்குவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எவனுமே இறங்கவே இல்லை. அந்த சோல்ஜர் வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனையா டக்குன்னு வாங்கன்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல என்னோட ஆள் வந்து அமெரிக்கன் ஃப்ளைட் நிற்கிறத பார்த்தா நார்த் கொரியாவில் எதிர அமெரிக்கன் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓ அதுவா, அது வந்து நாங்கள் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட சரி அது ஓகே அப்படின்னு சொல்லி தலையை வெளியே நீட்டிட்டு மண்டையில் ஏதோ கோளாறு வந்தவன் மாதிரி இந்த நாட்டோட அதிபர் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஊருக்கே தெரியும், எல்லாரும் கிஞ்சாவுன்னு சொல்கிறானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவரோட பிறந்த நாள் யாருக்கா தெரியுமான்னு சொல்லி கேட்க எவனுக்குமே தெரியல. அப்படியே எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு உள்ளேருந்து ஒரு ரேடியோவை எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ணுறா. பார்த்தா சவுத் கொரியாவோட பாட்டு கேட்குது. எல்லாரும் எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா, எல்லாரும் கொண்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜன்னலி மூடிட்டு உள்ளே போய் பாம்பு வச்சு கொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் சவுத் கொரியா மினிஸ்டர் வந்து இங்கே பாரு இதெல்லாம் எவன்டா போட்ட பிளானு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த நேரத்தில் வர ஓ நீ பண்ணது தானே இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறான். இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜப்பானை சேர்ந்த 2 பேர் வராங்க. ஒரு மினிஸ்டர் வந்து இதெல்லாம் எவன்டா பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இங்கே பாருங்க நிற்கிறான்ல அந்த சோல்ஜர் தான் அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி கையை காட்டிற. அவர் முன்னாடி வந்து நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இது நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாரு. அப்போது அந்த சோல்ஜரும் இது நான் மட்டும் பண்ணலை, அங்கே பாருங்க சவுத் கொரியன் மினிஸ்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை காட்ட அதை கேட்டதும் அவனுக்கே பெருமையாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே உள்ளே கடத்தி வச்சிருக்க ஹைஜாக்கரில் ஒருத்தன் வந்து இந்த பிளானெல்லாம் யார் போட்டது, இதை எவன் போட்டானோ அவன் இங்கே கொஞ்ச நேரத்தில் வரணும் இல்லை சுட்டு கொண்டுருவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோவும் வேகமாக அங்கே போகிறான். போன உடனே இங்கே வா இவங்க எல்லாரையும் பாரு எத்தனை பயத்தோடு இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்ட எல்லோரும் வாயை கட்டிட்டு ஒரு மாதிரி அலறிட்டு இருக்காங்க. ஒரு கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னால் எத்தனை உயிர் போக போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிகிட்டு இருக்க. நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவள் கையில் இருந்த கத்தி வச்சு வேகமாக குத்த வரா. ஹீரோவும் தப்பிச்சிட. அங்கே இருந்தால் அந்த ஹெட்டு அவனோட வயிற்றில் குத்திடுது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பதறிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவருக்கு என்னாச்சு, உயிர் பொழைப்பாரா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க எப்படி 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும், அதுவும் ரத்தத்தை நிறுத்தினா மட்டும்தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அங்கே இருக்க மக்கள்லாம் எங்களை எப்படியாவது நார்த் கொரியாவிலையாவது கொண்டு போய் விட்டுருங்க, ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க பார்க்குறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த கோட்டு போட்டவனுக்கு வந்து தெரிய வருது. இதனால் இதுக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதே மாதிரி தான் நார்த் கொரியாவில் கொண்டு போய் நிறைய பேர் இறக்கி விட்டுருப்பாங்க. அதனால் அந்த கோட்டு போட்டவனும் நியூஸ் சேனலில் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அந்த முன்னாடி 3 மாதம் முன்னாடி வந்து இந்த மாதிரி கடத்திட்டு போய் துன்புறுத்திருப்பாங்கல்ல அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப துன்பத்தை அனுபவித்தோம், அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசவும் அப்புறம் என்ன இது ரொம்ப பெரிய விஷயமாயிடுது. அப்புறம் அந்த நாட்டோட ஹெட்டே அங்கே வராங்க. வந்து பொறுமையாக இறங்கினவங்களும் ஃபோட்டோ ஒருத்தன் எடுத்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே தம்பி லெஃப்ட் சைடில் வந்து எடுப்பா, அப்போ தான் பார்க்க நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவளை வந்து உள்ளே போகிறா. ஆரம்பமே இப்படியா, அப்படியே உள்ளே வந்தவளும் இங்கே பாருங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன், இது வந்து நாட்டோட ஹிஸ்ட்ரியை மாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த லெட்டரும் வந்து ஹைஜாக் பண்ணவங்க கிட்ட போகுது. என்னென்னா நீங்கள் வந்து எல்லோரும் விடுவிச்சிட்டா மட்டும் போதும், எங்களோட கவர்மெண்ட்டே உங்கள் எல்லாரையும் நார்த் கொரியா அனுப்புறதுக்கான எல்லா வசதியும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்ல
டே முட்டாளடா நீ, இதெல்லாம் நம்ம எங்களை நம்ப சொல்கிறியா, நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை கிழிச்சு போடுறா. இதுக்கப்புறம் நம்மளால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுத் கொரியாவோட மினிஸ்டருங்க எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க கூட வந்தவன் எல்லாருமே ஓடி போயிட இதெல்லாம் இந்த சைடு நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காத விதமாக அந்த ஃப்ளைட் அப்படியே வெடிக்குது. நாங்கள் சொன்னதை கேட்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு வெடிக்க ஹீரோவுக்கு முன்னாடி இந்த கண்ணாடிலாம் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த போலீஸ் எல்லாம் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகிறாங்க. இவன் எடுத்த ஒரு தவறான முடிவுனால 106 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். அதனால இவனை தூக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு கண்ணாடி உடையுது. பார்த்தா இதெல்லாம் ஹீரோட இமேஜினேஷன் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு எதுக்குடா அந்த கண்ணாடி உடைச்சா அப்படின்னு சொல்லி கோர்ட்டு போட்டவனோ அங்கேருந்து வந்து கேட்குறான். அப்புறம் ஜப்பானோட போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க என்ன பண்ணணும் உங்களுக்கே நல்லா தெரியும், இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சாட்சியா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நான் சொல்ல அவன் வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைஜாக்கர்ஸ் கிட்ட இங்கே பாருங்க நான் தான் ஜப்பானோட போக்குவரத்து துணை அமைச்சர் பேசுகிறேன், அந்த 106 பேரையும் விட்டுருங்க, அதுக்கு பதிலாக நான் உங்க கூட நார்த் கொரியா வரேன் அப்படின்னு சொல்லி இவர் ஆர்டர் கொடுக்க இவரே வராரா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுறாங்க. அப்புறம் இவரும் சொன்ன மாதிரியே ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஃப்ளைட்டும் அங்கேருந்து கிளம்பிடுது. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீனில் ஹீரோ வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் நியூஸ் சேனலுக்கு. நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் காரணம் தான், ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இதுக்காக உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த கோட்டு போட்டவன் தான் வேகமாக வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிக்கிறான். ஆமாம் பேட்டிலாம் நல்லா போச்சு போல, அது சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல உனக்கு ஒரு மோசமான ஒரு விஷயத்த சொல்லணும், நேற்றே வந்து நார்த் கொரியா போயிடுச்சு அந்த ஃப்ளைட்டு, அந்த மினிஸ்டரையும் விட்டுறதா சொல்லி நார்த் கொரியா கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது நல்ல விஷயம் தானே, இதே மோசமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இருப்பா விஷயத்தை ஃபுல்லாக கேட்காம இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அங்கே தான் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ஹைஜாக் பண்ண வந்தாங்கல்ல அவங்க வச்சுருந்த பாம்பு கன்னு எல்லாமே ஃபேக்கு, அதை ஒரிஜினல்னு சொல்லி ஏமாற்றி தான் ஒரு மினிஸ்டரையே கடத்திட்டு போயிருக்காங்க. நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த கோட்டு போட்டவனும் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, சில விஷயங்கள்லாம் வெளியே தெரியாமல் இருக்கிறதா நல்லது, அதுதான் நாட்டோட பாதுகாப்புக்கும் நாட்டோட மானத்துக்கும் அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியா, அப்போனா என்னை பற்றின விஷயம் வெளியே தெரியாதா அப்படி சொல்லி கேட்பான் பாருங்க. ஆமாம் உன்னை பற்றின விஷயம் எதுவுமே வெளியே தெரியாது, நீ இந்த நாட்டுக்காக பண்ணது எதுவுமே தெரியாது, அதுவும் இல்லாமல் நீ எடுத்த பேட்டி கூட வெளியே வராது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்குது. அப்போது ஹீரோவுக்கு புரிஞ்சிருது அதே மாதிரி தான் நீங்களும் எவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கீங்க ஆனால் வெளியே தெரியாமல் இருக்கல அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாத, ஆனால் நீ பண்ணதுக்கு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்புறான். அடுத்து போன ஜப்பானோட மினிஸ்டர் அந்த 2 பைலட்டுமே ஜப்பானுக்கே திருப்பி வந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. சரி இந்த படம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.